அன்பார்ந்த தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். எனது வேண்டுகோள், என் பெயர் ராமதேவன். இந்திய அளவில் சில முக்கிய மாற்றங்களுக்கு நான் கருவாக செயல்பட்டுள்ளேன். தற்போது நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நமது பொன்னான வாக்குகளை அனைவரும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இலவசங்களுக்கும் பணத்திற்கும் மதுவுக்கும் விற்பனை ஆவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இந்திய குடிமகன் நம் ஓட்டு ஏன் பதிவு செய்கிறோம் என்பதை ஒரு விழிப்புணர்வுக்காக இதை கூற விரும்புகிறேன். நமது ஓட்டின் மதிப்பு சுமார் 20-30 கோடிக்கு மேல் இருக்கும். ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் இருந்தால் அது 50-100 கோடி வரை இருக்கும். அதாவது மத்திய அரசு சொத்துக்கள் மற்றும் மாநில அரசு சொத்துக்கள் மொத்த சொத்து மதிப்பையும் கூட்டி 140 கோடி மக்களுக்கு பிரித்தால் ஒரு தலைக்கு சுமார் 20-30 கோடிக்கு மேல் வரும். இது பொது சொத்தின் மதிப்பு. அந்த பொது சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் கொடுப்பது தான் நமது ஓட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மிக மதிப்புமிக்க நமது ஓட்டை சில ஆசை வார்த்தை கூறி நம் ஓட்டை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது எனது வருத்தம். நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஊழல், உழைப்பு சுரண்டல், ஏழ்மை, ஜாதி, சம்பள வேறுபாடு, உழைப்பு சுரண்டல், பணக்காரனுக்கு வேலைக்கும் உள்ள வேறுபாடுகள், உரிமை மீறல் பிரச்சனைகள். அதாவது ஒரு மனிதனுடைய சராசரி 90% மக்களுடைய சராசரி உரிமைகள் 90% மறுக்கப்பட்டுள்ளது. நீதி ஒரு கனவு பொருள். நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதி கிடைக்கும் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். தேர்தலில் பணக்காரன் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஏழைகள் என்ன சமுதாய சேவை செய்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. இதுவரை இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு மட்டுமே சாதகமான முறையில் செயல்பட்டுள்ளது. ஜனநாயக முறையான தேர்தல் இதுவரை நடக்கவில்லை. பெயரளவுக்கு மட்டுமே உங்கள் ஓட்டை பெற விரும்புகிறார்கள். அதன் பிறகு பல தவறுகள் மூலமாக உங்கள் ஓட்டினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இதில் நான் ஒரு தொகுதி சுயாட்சி எம்எல்ஏவாக நின்று அனுபவித்ததன் பெயரில் இவற்றை பதிவு செய்கிறேன். இந்த பதிவை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் பதிவு செய்திருக்கிறேன்.
உச்ச நீதிமன்ற நீதிபதியருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். மேற்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்றால் அவர்களுக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும். இல்லை என்றால் நோட்டோவுக்கு ஓட்டு போடுங்கள். ஒரு முறை நோட்டோ வெற்றி பெற்றால் அரசியல்வாதிகள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நோட்டோ வெற்றி பெற்றால் அரசியல்வாதிகள் மக்களை பற்றி சிந்திப்பார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. நமது அரசியல் முக்கிய தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பழி சொல்லிக்கொண்டும் ஊழல் குற்றச்சாட்டை கூறிக்கொண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கூறிக்கொண்டும் ஓட்டு கேட்கிறார்கள். இவர்களை தடுப்பதற்கோ கண்காணிப்பதற்கோ தேர்தல் ஆணையத்தால் முடியவில்லை. சில தலைவர்கள், புதிய தலைவர்கள் மாற்றங்களை கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான பாதை, சரியான பாதையை அவர்களால் கூற முடியவில்லை. அவர்களிடம் ஊழல்வாதிகளுடைய துணையோடு நிற்பதால் மக்கள் அவர்களை நம்புவதற்கு தயாராக இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சீமானுடைய கருத்துக்கள் சில நல்லவையாக இருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தெளிவான முடிவான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இல்லை. அனைவருக்கும் அரசாங்க வேலை, அனைத்து குடும்பத்துக்கும் அரசாங்க வேலை, இது எப்படி சாத்தியம்? 5% அரசு ஊழியர்களுக்கு உள்ள 5% குறைவாக மக்கள் தொகை கொண்ட அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு மக்களுடைய வரி பணத்தில் பாதிக்கு மேல் செலவாகிறது. அப்படி இருக்க குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை என்றால் எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளவு சம்பளம் என்பதை கூற முடியுமா அவர்களால்? அரசு வேலைக்கு வந்தவர் சம வேலைக்கு சம ஊதியம் என்று மீண்டும் போராட்டங்கள் தொடரும். அரசு ஊழியர்களுக்கு சராசரி மனிதனுடைய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமான சம்பளத்தை பெறுகிறார்கள். ஆனால் கடமை செய்கிறார்களா என்றால் இல்லை. அதனால் சம்பள கொள்கை என்பதை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சராசரி ஒரு விவசாயினுடைய வருமானத்தை விட 1 அல்லது 2 மடங்கு அல்லது 3 மடங்கு மேல் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடாது. அதுவும் கடைநிலை ஊழியரிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வரை, ஏன் ஜனாதிபதி வரை பல மடங்கு சம்பள உயர்வு இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. அனைவரும் எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம்? ஒரு மனிதன் வாழ்வதற்காக சம்பளம் கொடுக்கிறோம். பல மடங்கு சம்பளம் பெறும் அவர்கள் என்ன தங்கமாக சாப்பிடுகிறார்கள் வயிற்றுக்கு? அவனுக்கும் அதே விலைவாசி தான். வருமானம் இல்லாத நமக்கும் அதே விலைவாசி தான். பொருளாதார அடிப்படையில் விலைவாசியை நிர்ணயிக்க அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? ஒரு லிட்டர் பெட்ரோல் 10,000 ரூபாய் கொடுத்து கூட வாங்க முடியும். நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குவது கஷ்டமாக உள்ளது. ஏனென்றால்
மாதம் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குபவனுக்கு 10,000 என்பது பெரிய விஷயமில்லை. ஆனால் மாதம் 5,000 10,000 சம்பளம் வாங்குபவனுக்கு ரொம்ப கஷ்டம். இதை மனதில் வைத்து அரசியல்வாதிகள் சம்பள வேறுபாடையும் உழைப்பு சுரண்டலையும் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். பணி ஓய்வு சம்பளம் 1000 ரூபாய் பணி ஓய்வு ஊதியம் கொடுக்கிறார்கள். அவனும் அதை வைத்து வாழ வேண்டும். ஆனால் எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஒரு சேவை தொழில் 1 கோடி ரூபாய் சம்பளம் அவனுக்கு பணி ஓய்வு காலத்தில். இது என்ன நியாயம்? அதனால் உழைப்பு சுரண்டல், சம்பளம், லாப கொள்கை, தொழில் கொள்கை என்று பல பிரச்சனைகள் மனிதனுக்கு உள்ளது. இவற்றை தீர்ப்பதற்கு முன்வரும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஓட்டு போடுங்கள். கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுவது, பணத்தை பார்த்து ஓட்டு போடுவது, அழகை பார்த்து ஓட்டு போடுவது, புகழை பார்த்து ஓட்டு போடுவது, இது உங்களுடைய முட்டாள்தனமாக இருக்கும். உன்னுடைய சந்ததிகளாது நல்ல ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓட்டு போடுங்கள். ஒரு அமெரிக்க பிரதிநிதியுடைய ஓட்டு மதிப்பு சுமார் 500 கோடிக்கு மேல் இருக்கும். அதனால் சென்ற மாதம் ஒரு கர்ப்பிணி பெண் தவறான சிகிச்சையால் அவருடைய குழந்தை இறந்துவிட்டது. அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சுமார் 300 கோடி இழப்பீடு பெற்றார். ஆனால் நாம் இறந்துவிட்டால் சில லட்சங்கள், அது ஒரு விவசாயி இறந்தால் 2 லட்சம், ஒரு குடிகாரன் இறந்தால் 10 லட்சம், சினிமா நடிகர் கூட்டத்தில் இருந்தால் 30 லட்சம், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தால், அரசு ஊழியராக இருந்தால் 1 கோடி. எல்லோரும் மனிதன்தான், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஏன் இந்த வித்தியாசம்? இதற்கு ஒரு அடிப்படை ஃபார்முலா உருவாக்க வேண்டும். நாட்டில் சிஸ்டம் சரியாக இருக்க வேண்டும். இந்த சிஸ்டம் என்ன என்பதை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னே கூறியிருக்கிறேன். அதுதான் ஒரே கணக்கு முறை என்பது. எல்லோரும் வெளிப்படையான ஒரு பதிவு. மனிதன் தாய் வயிற்றில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். பொய்யான பதிவுகளை, பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடாதீர்கள். உங்களுடைய ஓட்டு பொன்னான ஓட்டு என்று கூறி, ஜனநாயக கடமை என்று கூறி உங்கள் ஓட்டை ஏமாற்றுகிறார்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற ஆண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்து கணக்கு தேவை என்பதற்காக பிரதமர் அலுவலகம் விண்ணப்பித்தேன். எனக்கு பதில் கிடைக்கவில்லை. அதில் 24-25 ஆண்டு வனத்துறையினுடைய வரவு செலவு எவ்வளவு என்பது கேட்டிருந்தேன். அதற்கு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் உள்ள வனத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சுமார் 150 கோடி வருமானம், 1500 கோடி செலவு. இதில் பல லட்சம் ஏக்கர் வனத்துறையை நிர்வாகம் செய்யும் அதிகாரிகள் விலை உயர்ந்த மரங்களை நடவு செய்து விற்பனை செய்து லாபம் பார்க்கிறார்கள். நாம் செய்த விவசாய பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்கள், மரங்கள், சந்தன மரமோ செம்மரமோ நட்டால் அதிலும் 20% அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி சம்பாதித்த பணம்
பணத்தில் 10% விட 90% செலவு அதிகமாக செலவு செய்துள்ளார்கள். மீதி 1350 கோடி மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவர்களுக்கு சம்பளமாகவும் கிம்பளமாகவும் கொடுத்துருக்கிறோம் அதிகாரபூர்வமாக. அவ்வாறு பார்த்தால் ஒவ்வொரு விவசாயிக்கும் எவ்வளவு இழப்பீடு தர வேண்டும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். நிர்வாகம் செய்ய தவறிய அதிகாரிகள் மீதோ அமைச்சர்கள் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. கடமை செய்ய தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு நீதித்துறைக்கும் விழிப்புணர்வு இல்லை. எதற்கு எடுத்தாலும் வரி. அமெரிக்க அதிபரே கிண்டல் செய்யும் அளவிற்கு இந்தியாவில்தான் எதற்கு எடுத்தாலும் வரி. மக்கள் மீது எதற்கு எடுத்தாலும் வரி என்று மக்களை பிழிந்து உறிஞ்சி சாப்பிடும் அரசாங்கம் நமது இந்திய அரசாங்கம். அதனால் வடநாட்டில் சில காரணங்களுக்காக தவறான முறையில் வாக்களிப்பதைப் போல் விழிப்புணர்வு மிக்க தமிழக மக்கள் விழித்தெழுந்து சரியான நபருக்கு ஓட்டளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.